11th standard, exercise 1.2, problem number 1. Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. Okay. So, கொடுத்திருக்க relation என்னன்னு பாருங்க. அதை வச்சு என்னெல்லாம் maximum relativity கொண்டு வர முடியும்னு பாருங்க. The relation are defined on the set of all positive integers by m related to n if m divides n. m should divide n. So, இதுதான் condition. ஓகே, இதுதான் ரிலேஷன். இப்போ இதை ரிஃப்ளெக்சிவிட்டிக்கு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எம்ஆர்என் அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்லியிருக்காங்க? எம் டிவைட்ஸ் என்னு இருக்காங்க. ரிஃப்ளெக்சிவிட்டினா சேம் எலிமெண்ட் இருக்கணும், அதாவது எம்ஆர்எம். எம் டிவைட்ஸ் எம் இல்லையா, ஒன்னுன்னு ஒரு ஆன்சர் வரும் இல்லைங்களா, ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதனால ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால எம் டிவைட்ஸ் எம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிசிட்டி. சிமெட்ரிசிட்டி கண்டிஷன் என்ன? எம் ஆர் என், எம் வந்து என்ன டிவைட் பண்ணணும், ஆனால் என் வந்து எம்மை டிவைட் பண்ணாது. அதாவது 1/5 ஆன்சர் வில் நாட் பி ஈக்குவல் டு 5/1 ஆன்சர். ஸோ அந்த கண்டிஷன் நமக்கு ஒத்து வராது. ஸோ நாட் சிமெட்ரிக். ஜெனரிக்காகவே நமக்கு தெரியும், ஜென்ரலாகவே இதுதான் கேஸ் அப்படின்னு தெரியும். அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாகவே எழுதிடலாம், இட் கேனாட் டிவைடு, ஸோ நாட் சிமெட்ரிக்னு. இப்போ டிரான்சிட்டிவிட்டி பார்க்கலாம். எம்ஆர்என், அதாவது என் வந்து டிவைடட் பை எம்னா கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ஆர்பி அப்படின்னா பி டிவைடட் பை என் வந்து எல்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த எம்ஆர்என் என்ஆர்பி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எம்மும் பியும் கனெக்ட் ஆகணும். அதாவது பி பை எம்னு ஒரு கண்டிஷன் வந்தாகணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுலேருந்து இந்த செகண்ட் பார்ட்டில் பாருங்கள், பிக்கு பதிலாக என்ன எழுதலாம்? என்எல்னு எழுதலாம். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எம்முக்கு என்ன எழுதலாம்? என் பை கேன்னு எழுதலாம். அதை இங்கே கீழே போட்டுக்கோங்க. இந்த கே மேலே வந்து உட்காந்துரும், இந்த என்னும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது ஏதோ ஒரு நம்பர், எல்கேன்றது ஏதோ ஒரு நம்பர். அப்போ நமக்கு என்ன புரியுது? எம் டிவைட்ஸ் பி. ஸோ இந்த எம்ஆர்என் வரும்போது ஒரு ஆன்சர் வருது, என்ஆர்பி வரும்போது ஒரு ஆன்சர் வருது. அப்புறம் எம்மையும் பியும் கனெக்ட் பண்ணும் போதும் அந்த ஆன்சர் ட்ரூவாக இருக்கிறதுனால இது வந்து டிரான்சிட்டிவ். தட் இஸ் எம் டிவைட்ஸ் என் அண்ட் என் டிவைட்ஸ் பி. That implies m divides p. R is transitive. So R is reflexive, not symmetric and transitive. Exercise 1.2, first sum, second subdivision. Let P denote the set of all straight lines in a plane. Okay. The relation R defined by LRM if L is perpendicular to M. இங்கே நான் ஒரு டயக்ராமில் காட்டியிருக்கேன், எல்லும் எம்மும் பர்பெண்டிகுலராக காட்டியிருக்கேன். ஒரே சிங்கிள் டயக்ராமில் மொத்த சம்மும் பண்ணிடலாம். ஸோ எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம்னா இப்படி தான் இருக்கும் டயக்ராம். இப்போ கண்டிஷனுக்கு போகும். ரிஃப்ளெக்சிவிட்டினா என்ன? எல்லுக்கே பர்பெண்டிகுலராக இருக்குமா? ரிஃப்ளெக்ஸ்னா சேம் இருக்கணும் இல்லைங்களா? அப்போது ஒரு லைன் கேனாட் பி பர்பெண்டிகுலர் டு இட் செல்ஃப், அதனால் அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சிமெட்ரிசிட்டி. இப்போ இந்த கண்டிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, எல் வந்து எம்முக்கு பர்பெண்டிகுலர், எம் வந்து எல்லுக்கு பர்பெண்டிகுலர். அப்போ சிமெட்ரிக் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எல் பர்பெண்டிகுலர் டு எம்னா எம்மும் பர்பெண்டிகுலர் டு எல், அதனால் சிமெட்ரிக். இப்போ டிரான்சிட்டிவிட்டி பார்க்கலாம். டிரான்சிட்டிவிட்டியில் நான் என்ன சொல்கிறேன்னா, எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம், அது ஒரு செட்டு. எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு என், அது ஒரு செட். இப்போ நான் யாரை கனெக்ட் பண்ணணும்? எல்லையும் என்னையும் கனெக்ட் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் நான் கனெக்ட் பண்ணணும். அதாவது எல்ஆர்என். ஆனால் எல்ஆர்என் பர்பெண்டிகுலரா? இல்லை, அது ரெண்டும் பேரலாக இருக்குது. அப்படி ஒரு கண்டிஷனே வர முடியாது. அதனால நாட் டிரான்சிட்டிவ். எல் அண்ட் என் ஆர் parallel to each other. Therefore, the condition is not satisfied. Therefore, it is not transitive. Exercise 1.2. Question number 1, third subdivision. Let A be the set consisting of all the members of a family. The relation are defined by A or B if A is not a sister of B. இது ஒரு மாதிரி tricky question. சிஸ்டர் ஆஃப் பின்னு சொல்லாமல் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பீன்ட்டாங்க. ஸோ ரொம்ப ஜெனரலாக நீங்கள் யோசிக்கும் போது எல்லா இடமும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அந்த நாட் அ சிஸ்டர்ன்றது. ஸோ முதல்ல ரிஃப்ளெக்சிவிட்டி பார்க்கலாம். நானே எனக்கே சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவ். ஆமாம், ஏன்னா நமக்கு இங்கே நாட்டுன்ற கண்டிஷன் தான் ட்ரூ. ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சில்ட்ரன் வில் கெட் கன்ஃபியூஸ்டு. நானே எனக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, ஆமாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஸோ ரிஃப்ளெக்சிவ். அப்படி போகக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நாட் அ சிஸ்டர்ன்னு இருக்காங்க. ஆமாம், நானே எனக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, ட்ரூ கண்டிஷன், அதனால ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிசிட்டி.
இப்போ ஏ வந்து மேல் மெம்பர்ஸ் இருக்கலாம், ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்கலாம். இப்போ ஏ வந்து நாட் அ சிஸ்டர் ஆஃப் பின்னா பி வந்து சிஸ்டர் ஆஃப் ஏவா இருக்கலாம், சான்சஸ் உண்டு. ஸோ அது வந்து நம்மளால டெஃபினட்டாக சொல்ல முடியாது. இப்போ என்னுடைய அண்ணனுக்கு நான் தங்கச்சியா இருக்கலாம், எனக்கு வந்து அவங்க அண்ணன். அப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன் சைடில் நாட் அ சிஸ்டர்ன்ற ரிலேஷன் ஹோல்ட் ஆகுது, ஒரு சைடில் இஸ் அ சிஸ்டர்ன்ற ரிலேஷன் ஹோல்ட் ஆகுது. அதனால இட் இஸ் நாட் ட்ரூ, தேர்ஃபோர் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். இப்போ டிரான்சிட்டிவிட்டி பார்க்கலாம். ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி அண்ட் பி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் சி. அண்ட் இந்த ஏவும் சியும் கனெக்ட் ஆயிருக்கணுன்ற கண்டிஷன் கிடையாது. ஸோ ஏ இஸ் ஆல்சோ நாட் அ சிஸ்டர் ஆஃப் சி, தேர்ஃபோர் இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா மூணு எலிமெண்ட்டுக்கு ரொம்ப ரேராக தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நாட் டிரான்சிட்டிவ். ஸோ என்னென்ன கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு? ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். Exercise 1.2, question number 1, fourth subdivision. Let A be the, இப்போ அதே கொஸ்டின் வந்துட்டு வெறும் ஃபீமேல் மெம்பர்ஸை வச்சு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே ரிஃப்ளெக்சிவிட்டி, நான் சேம் பர்சன் cannot be a sister, isn't it? I cannot be a sister for myself. அதனால ரிஃப்ளெக்சிவ் ஓகே ஆயிடுச்சு. சிமெட்ரிசிட்டி, எனக்கு இவங்க தங்கச்சின்னா அவங்களுக்கு நான் அக்கா, ஸோ சிஸ்டராக தான் இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக. அதனால இட் இஸ். ஆனால் நிறைய இடத்துல வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்கும்போது எனக்கு தங்கச்சியில் என்னுடைய அம்மாவையும் என்னோட ரிலேட்டிவிட்டி பார்க்கும்போது நாங்கள் வந்து சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ரிவர்சலில் பார்க்கும்போதும் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்போ அந்த நாட்டுன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ சிமெட்ரிக். ஒரு கேஸில் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஒரு கேஸில் சிஸ்டர்ஸாக இருக்க முடியாது. ஒரு கேஸ் ப்ரூவ் பண்ணிட்டா கூட நம்ம வந்து சிமெட்ரிக்ன்றதை கொண்டு வந்துக்கலாம். டிரான்சிட்டிவிட்டி, டிரான்சிட்டிவிட்டி என்னன்னா, நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு, சிஸ்டர் கிடையாது. எங்கள் சித்திக்கு நான் பொண்ணு, கரெக்டா? ஆனால் அம்மாவும் சித்தியும் சிஸ்டர்ஸ் இல்லையா? அவங்க ரெண்டு பேர் கனெக்ட் ஆகலாம் இல்லையா சிஸ்டர்ஸா? அப்போ அந்த ஒரு கண்டிஷன் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆக சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? அதனால அது நாட் டிரான்சிட்டிவ். ஸோ ஆன்சர் என்ன? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, நாட் டிரான்சிட்டிவ். Exercise 1.2, question number 1, fifth subdivision. On the set of natural numbers, the relation are defined by x or y if x plus 2y equal to 1. இது வந்து வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். x plus 2y பண்ணும்போது என்ன ஆன்சர் வரணும்? 1ன்னு வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, 1 நீங்கள் yன்னு வச்சு ஒரு இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த yக்கு என்ன ஆகும்? 1 minus x by 2ன்னு ஆகிடும். இப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸ்னா நீங்கள் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 1 என்ன? 0. 0/2 என்ன? 0. அண்ட் அடுத்தது 1 மைனஸ் 2 போடுங்க. 2/2 என்ன? உங்களுக்கு 1. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1ன்ற ஒரு கண்டிஷன் வரணும், விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏதாவது ஒரு எலிமெண்ட்டாவது நம்ம 0ஆவது போட்டால் தான் அது கொண்டு வர முடியும். ஸோ ஒய் நேச்சுரல் நம்பரில் இல்லாததுனால இட் இஸ் அன் எம்டி செட். இப்போ எம்டி செட்டில் ஒரு கண்டிஷன் உண்டு. அது என்னன்னா, அது நாட் ரிஃப்ளெக்சிவ், பட் an empty set will be symmetric and transitive. I repeat, empty set வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், சேமாக ரிஃப்ளெக்ட் ஆக முடியாது. ஆனால் அது சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் இருக்கும். இது ஒரு ஹை லெவல் தியரி, நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டி செட் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், பட் இட் இஸ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். Exercise 1.2, question number 2. ரொம்ப சிம்பிளான சம், ஆனால் மேக்ஸிமம் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சின்ன சின்ன டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. எக்ஸ் என்னது? ஏபிசிடி. ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏஏ பிபி ஏசி கொடுத்துருக்காங்க. மினிமம்ட்டாங்க. அப்போ மினிமமாக எதையாவது ஆட் பண்ணி இதை ரிஃப்ளெக்சிவ் ஆக்குங்க அப்படின்றாங்க. இப்போ ஏஏ பிபி இருக்குது, அப்போ இன்னும் என்ன மிஸ் ஆகுது? சிசி டிடி. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் ரிஃப்ளெக்சிவ்க்கு நீங்கள் வெறும் சிசியும் டிடியும் சேர்க்கணும், அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் சிமெட்ரிக்குன்ட்டாங்க. இப்போ ஏ கோஸ் டு சின்னா நமக்கு எப்படி வரணும்? சி கோஸ் டு ஏ, அது இங்கே இல்லை. அதனால் அந்த ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணிடுங்க, சி கோஸ் டு ஏ. இப்போ டிரான்சிட்டிவ், டிரான்சிட்டிவில் செக் பண்ணி பாருங்க. ஏ கோஸ் டு சி, சி கோஸ் டு ஏ. அப்போ இந்த ஏவும் ஏவும் கனெக்ட் ஆகிருக்கும், அது நம்மக்கிட்ட உள்ளே இருக்குது. அதனால் எதையுமே டிரான்சிட்டிவ்க்கு ஆட் பண்ண வேண்டாம், நத்திங். நான் இங்கே எல்லோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும்.
அடுத்தது என்னெல்லாம் ஈக்குவலன்ஸ் ஆக்க கொண்டு வரணும்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணீங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சம். எக்ஸசைஸ் 1.2 ப்ராப்ளம் நம்பர் 3. போன சம் மாதிரியே தான் இந்த சம். என்னெல்லாம் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிஃப்ளெக்ஸிவ்க்கு மிஸ் ஆகுறது யாரு? சி கமா சி. அடுத்தது சிமெட்ரிக்கு ஏ கோஸ் டு சி. அப்போ என்ன வரணும்? சி கோஸ் டு ஏ. அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிரான்சிட்டிவ் எதையுமே இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஈக்குவலன்ஸ் இந்த எதை இன்க்ளூட் பண்ணீங்க? சி கமா சி, சி கமா ஏ, அதை ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. Exercise 1.2, fourth sum. Just I have given you some figures so that we will have a clarity. Let P be the set of all triangles in a plane. Okay. And R is the relation defined on P as A or B if A is similar to B. So, similar na enna? Same shape, but it can be of different sizes. அதுதான் similarity. இல்லைங்களா? இப்போ இது ஈக்குவலன்ஸ் பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸிவ் ஏஆர்ஏ ஒரு ட்ரையாங்கிள் அதுக்கே சிமிலராக தான் இருக்கும். அதே ஷேப் அதே சைஸில் தான் இருக்கும். அதனால ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், எவ்ரி ட்ரையாங்கிள் இன் பி இஸ் சிமிலர் டு இட் செல்ஃப். ஸோ ஏஆர்ஏ இஸ் பாசிபிள், தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இப்போ சிமெட்ரிக் பார்க்கலாம். ஏ சிமிலர் டு பி, இதோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏ சிமிலர் டு பின்னா பி சிமிலர் டு ஏ கண்டிஷன் ஓகே தானே? அப்போ சிமெட்ரிக்கும் ஹோல்ட் ஆன் ஆகுது. அடுத்தது டிரான்சிட்டிவ், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏ பிக்கு ரிலேட் ஆயிருக்கு, பி சிமிலர் டு சி. அப்போ கண்டிப்பாக ஏவும் சியும் சிமிலர் ஆயிருக்கு. அதுதானே கண்டிஷன். ஏ டு பி, பி டு சி ஷுட் கிவ் யூ ஏ டு சி. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கிறதுனால டிரான்சிட்டிவ். Therefore, it is reflexive, symmetric, transitive. Therefore, R is equivalence. Exercise 1.2, fifth question. ஒரு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏஆர்பியை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 2a plus 3b equal to 30ன்னு சொல்லியிருக்காங்க. 2a plus 3b equal to 30. இப்போ எல்லா ரிலேஷனையும் லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு டேபுலேஷனில் அதை போட்டு காட்டியிருக்கேன். இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 30 minus 3b. இதுலேருந்து கொண்டு வாங்க. 30 minus 3b by 2. இப்போ கம்ஃபர்டபுளாக பிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இல்லை ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நான் வந்து ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன். இப்போ 2a 2 3s are 6 இல்லைங்களா? அப்போது 30ல் 6 போச்சுன்னா அது டிவிசிபிள் பை 3ஆன்னு பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டு இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் வந்து இப்போ பிஏ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பை 2 ஆகுதான்னு பார்க்குறேன். இல்லை நீங்கள் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி பை 3 ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். என்னன்னா 3லேருந்து ஆரம்பிங்க, 3 3யா புஷ் ஆகும் ஏ. ஸோ 3 6 9 12. அண்ட் இங்கே வந்து பி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். 8 6 4 2. இந்த 4 வேல்யூ தான். இதுக்கு மேலே இந்த வேல்யூஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதாங்க. ஏன்னா ஈக்குவல் டு 30ன்ற கண்டிஷனுக்கு இந்த 4 வேல்யூஸ் தான். ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 3லேருந்து ஆரம்பிங்க, 30ன்றதுனால 3லேருந்து ஆரம்பிச்சு 3 3யா மூவ் பண்ணுங்க. 3 6 9 12 ஏக்கு. பிக்கு என்ன பண்ணுவீங்க? 8லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே போவீங்க. 8 6 4 2. இப்போ இதெல்லாம் செட்டாக எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செட்டாக எழுதிக்க சொல்லிட்டாங்க. இப்போ ரிஃப்ளெக்ஸிவ் கேட்குறாங்க. இங்கே நமக்கு 6,6 இருக்கே தவிர மற்ற 3,3யோ இல்லை 9,9ஓ இல்லை 12,12ஓ இல்லை. அதனால் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஸிவ். அடுத்தது சிமெட்ரிசிட்டி. 3 goes to 8னா 8 goes to 3 இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இங்கே எந்த கண்டிஷனும் இல்லை. அதனால் நாட் சிமெட்ரிக். அடுத்தது 2 எலிமெண்ட்ஸ்க்கு வரலனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? டிரான்சிட்டிவ் வராது. பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 3 goes to 8னா 8 goes to 3ன்னு இருக்கணும். இல்லை 9 goes to 4னா 4 goes to somethingன்னு இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனே இல்லை, இங்கே ரிலேஷனே இல்லை. அதனால் இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். Therefore, R is not a equivalence relation. Exercise 1.2, problem number 6. Prove that the relation friendship is not an equivalence relation on the set of all people in Chennai. Okay, so எல்லாரும் சென்னையில் இருக்க எல்லாரையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னைன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி இல்லை அப்படின்றது. ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ். A person cannot be a friend of himself or herself. அதனால நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது
A is friend to B னா B கண்டிப்பா Aக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அதனால சிமெட்ரிக் ஒர்க் அவுட் ஆகுது. சிஸ்டர் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டுனா உங்களுக்கு நான் ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பேன் இல்லைங்களா? அதனால ஒர்க் அவுட் ஆகும். இப்போ டிரான்சிட்டிவ் வரும்போது அதாவது நான் வந்து உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, உங்களுக்கு இன்னொருத்தவங்க டியூஷன் ஃப்ரெண்டு. நானும் அவங்களும் ரிலேட்டிவிட்டியாக இருக்க முடியாது. நீங்கள் வேற வேற இடத்துல எங்களை பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு, உங்களுக்கு அவங்க டியூஷன் ஃப்ரெண்டு. அப்போ நானும் அவங்களும் மீட் பண்ணியிருப்போமா? இல்லை. அதனால டிரான்சிட்டிவ் ஒர்க் அவுட் ஆகாது. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீட் நாட் பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. அதனால ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ என்னென்ன கண்டிஷனு? ரிஃப்ளெக்ஸிவ் ஒர்க் அவுட் ஆகலை, டிரான்சிட்டிவ் ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட ஈக்குவலன்ஸ் கிடையாது. ஸோ நாட் அன் ஈக்குவலன்ஸ் செட். Exercise 1.2. The next problem on the set of natural numbers. So 7th problemல என்ன சொல்றாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை a plus b is less than or equal to 6ன்ட்டாங்க. ஆனால் நான் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதை வச்சு எல்லா பேரையும் லிஸ்ட் பண்ணி அது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவான்னு பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு டேபுலேஷனில் அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி காட்டியிருக்கேன். ஏவை 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ பிக்கு என்னெல்லாம் வேல்யூ வரலாம்? 1 + 1, 1 + 2, 1 + 3, 1 + 4, 1 + 5 வரைக்கும் வரலாம். அந்த எல்லா எலிமெண்ட்டையும் எழுதிட்டாங்க. அடுத்தது ஏவை 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்னெல்லாம் வரலாம்? 2 + 1, 2 + 2, 2 + 3, 2 + 4. அதை தாண்டி போக முடியாது. ஏன்னா less than or equal to 6ன்னு ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. அடுத்து 3 எடுத்துக்கோங்க. 3 + 1, 3 + 2, 3 + 3. அதையும் தாண்டி போக முடியாது. அடுத்து 4 எடுத்தீங்கன்னா 4 + 1, 4 + 2 மட்டும்தான். அடுத்து 5 எடுத்தீங்கன்னா 5 + 1. ஸோ இந்த R is equal to எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எழுதிக்கோங்க. இப்போ ரிஃப்ளெக்சிவிட்டியில் 1 1 இருக்கு, 2 2 இருக்கு, 3 3 இருக்கு. பட் 4 4ம் 5 5ம் இல்லை. அதனால நாட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிசிட்டி. நீங்க இந்த சிமெட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகும். எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதோட ரிவர்சல் இதில் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். 1 goes to 5னா 5 goes to 1 இருக்கும். 2 goes to 3னா 3 goes to இருக்கும். அதனால கண்டிப்பா அது சிமெட்ரிக். பட் டிரான்சிட்டிவிட்டி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா 4 goes to 1னா 1 goes to 5 இல்லைங்களா? அப்போ அந்த 4,5ன்னு ஒரு கண்டிஷனே இங்கே கிடையாது. 4 goes to 1 and 1 goes to 5. அந்த 4,5ன்ற கண்டிஷன் இல்லைன்றதுனால அது டிரான்சிட்டிவ் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். எலிமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணிடுங்க. ரிஃப்ளெக்சிவ்க்கு ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. சிமெட்ரிக் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். டிரான்சிட்டிவிட்டி ஒர்க் அவுட் ஆகாது. ஈக்குவலன்ஸ் இல்லைன்னு சொல்லிடலாம். Exercise 1.2, problem number 8. Let A is equal to ABC. Okay. So, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா smallest cardinality on A என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. largest cardinality on A. அதாவது இந்த ரிஃப்ளெக்சிவ் செட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த AABBCC அதை போட்டாலே ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி அந்த ரிலேஷனுக்கு என்ன வேணும்? 3 தான். அந்த 3 எலிமெண்ட் இருந்தால் போதும். லார்ஜஸ்ட்னா மொத்த செட்டையும் எழுதணும். அதாவது A cross A 3 × 3 9 செட்டையும் எழுதணும். ஸோ லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி என்ன? N of R is equal to 9. இவ்வளோதான் விஷயம். இதில் கான்செப்ட் உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன? ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டினா ரிஃப்ளெக்சிவ் AABBCC, அதாவது N of R equal to 3ன்னு எழுதுனீங்கன்னா முடிஞ்சிடும். அதே லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டினா A cross A மொத்த செட்டையும் எழுதணும். நீங்கள் எழுதுனீங்கன்னா N of R is equal to 9. அவ்வளோதான் சம். Next, exercise 1.2, problem number 9. This is an important sum, children. There is one more example sum which is almost like this. So please be cautious about revising both together. Okay. இந்த செட் Z of integers. Okay, integers ன்னு சொல்லிட்டாங்க. So positive number, negative number, 0 எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் MRN எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? M minus N is divisible by 7. எம்மையும் என்னையும் சப்ட்ராக்ட் பண்ணா வர ஆன்சர்ல ஒரு 7 இருக்கும். அதுதான் அர்த்தம். டிவிசிபிள் பை 7ன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய ஆன்சரா இருந்தாலும் ஒரு 7 என்னால் தனியாக கொண்டு வந்து வச்சிட முடியும். ஓகே, இப்போ இது ஈக்குவலன்ஸான்னு செக் பண்ணலாம். இப்போ எம் மைனஸ் எம் என்ன? 0. அப்போ அது 0 டிவிசிபிள் பை 7 தானே. அதனால எம்ஆர்எம் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ரிஃப்ளெக்சிவ் ஸ்டோரி. எம் மைனஸ் எம். அடுத்து சிமெட்ரிசிட்டி. இப்போ எம் மைனஸ் என் வந்து 7K, ஏதோ ஒரு மல்டிபிள் ஆஃப் 7.
அப்போ n மைனஸ் m என்ன ஆயிடும்? 7 இன்ட்டு மைனஸ் கேன்னு ஆயிடும். நெகட்டிவ் நம்பரா வருமா? நம்ம தான் இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். நம்மளோட கண்டிஷன் என்ன? டிவிசிபிள் பை 7. ஒரு 7 வெளியில நிக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். ரெண்டு கண்டிஷன்லயுமே 7 நிக்கிறதுனால R is symmetric. இப்போ டிரான்சிட்டிவிட்டி ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. MRNனா m மைனஸ் n ஈக்குவல் டு 7k. அதில் நான் m மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். 7k பிளஸ் n. அதாவது இந்த மைனஸ் என்ன இங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன் கம்ஃபர்டபுளாக. அடுத்தது என்ஆர்பி எங்கே முடிக்கிறோமோ அங்கே ஆரம்பிக்கணும். என்ஆர்பி வந்து n மைனஸ் பி ஈக்குவல் டு 7l. அப்போ பி என்ன ஆயிடுதுன்னா n மைனஸ் 7l. இந்த 7l இங்கே எடுத்துன்னு போயிடுங்க, பி இங்கே எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ எம் என்னுக்கு போனால் என் பிக்கு போனால் எம் எங்கே போகணும்? பியோட கனெக்ட் ஆகணும். அப்போ அடுத்த கண்டிஷனில் என்ன பார்க்கணும்? எம் மைனஸ் பி பார்க்கணும். எம் என்னது? 7k பிளஸ் என். பி என்னது? 7 மைனஸ் 7 n மைனஸ் 7l. என்ன கேன்சல் பண்ணுங்க. அப்போ கம்ஃபர்டபுளாக உங்கள் எம் மைனஸ் பி என்ன? 7 இன்ட்டு கே பிளஸ் எல். Therefore, MRP also exists in R. ஒரு 7 வெளியில வந்துருச்சு இல்லைங்களா? Divisible by 7. So, R is transitive. Therefore, R is an equivalence relation. Hence, proved.